ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். 1997ஆம் ஆண்டு தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு எதிராக ஒடிஷா தலைமை செயலகத்திற்கு வெளியே தனது 28வது வயதில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்களை திரட்டி வீதியில் நின்று போராட்டம் நடத்திய அந்த இளைஞர் நிச்சயம் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார் எதிர்காலத்தில் நாட்டின் லட்சக்கணக்கான மாணவர்களின் கல்விக்கு பொறுப்பேற்கும் கல்வி அமைச்சராக உயர்ந்து மீண்டும் அதே மாணவர் போராட்டங்களின் அழுத்தத்திற்கு பணிந்து தனது பதவியை விட்டு விலக நேரிடும் என்று. அன்று வினாத்தாள் கசிவை எதிர்த்து வீதியில் நின்று போராடிய அதே தர்மேந்திர பிரதான் சுமார் 30 ஆண்டுகள் கழித்து அதே வினாத்தாள் கசிவு புகார்களாலும் வீதியில் இறங்கி போராடிய மாணவர்களின் எழுச்சியாலும் தனது மத்திய கல்வி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ஒடிஷாவில் நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தளத்திற்கு வலுவான மாற்றாக பாஜகவை வளர்த்தெடுத்ததிலும் சரி, பீகார், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் பாஜகவின் வெற்றிக்கு சப்தமில்லாமல் வியூகம் அமைத்து கொடுத்ததிலும் சரி, தர்மேந்திர பிரதானுக்கு முக்கிய பங்குண்டு. ஒடிஷாவில் நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தளம் காங்கிரஸ் கோலோச்சிய காலத்தில் ஒடிஷாவில் தாமரையை மலர வைக்க களம் இறங்கிய வெகுசுல தலைவர்களில் ஒருவர்தான் இவரது தந்தை தேவேந்திர பிரதான். தந்தை தேவேந்திர பிரதான் வாஜ்பாயின் அமைச்சரவையில் இடம் பிடித்தவர் என்ற போதிலும் 1983 தனது கல்லூரி காலத்தில் அகில பாரத வித்யார்த்தி பரிக்ஷத் மாணவர் அமைப்பில் ஒரு சாதாரண உறுப்பினராகவே தன் பயணத்தை தொடங்கினார் தர்மேந்திர பிரதான். தால்ச்சர் கல்லூரி மாணவர் பேரவைத் தலைவராக பொறுப்பேற்று அன்றே மாணவர் உரிமைகளுக்காக குரல் கொடுத்து வீரியத்துடன் போராட்டங்களை அவர் முன்னெடுத்தார். மாணவர் அமைப்பில் அவர் காட்டிய துடிப்பும் உழைப்பும் அவரை பாஜக இளைஞர் அணியின் தேசிய செயலாளராக உயர்த்தியது. தொடர்ந்து 2000ஆவது ஆண்டு ஒடிஷாவின் பல்லஹரா தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதன்முறையாக எம்எல்ஏ ஆனவர். பின்னர் 2004 ஒடிஷாவின் தியோகர் தொகுதியில் வெற்றி பெற்று முதன்முறையாக நாடாளுமன்றத்திற்குள் அடியெடுத்து வைத்தார் பிரதான். 2014 மோடி பிரதமராக பொறுப்பேற்றபோது தர்மேந்திர பிரதானுக்கு பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை ஒதுக்கப்பட்டது. கிராமப்புற ஏழை பெண்களுக்கு இலவச சமையல் எரிவாயு வழங்கும் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தை நாடு முழுவதும் திறம்பட செயல்படுத்தி காட்டியதால் கட்சிக்குள்ளும் சரி, பொதுமக்கள் மத்தியிலும் சரி, உஜ்வாலா மேன் என்றும் பிரதான் அன்போடு அழைக்கப்பட்டார். தொடர்ந்து 3 முறை பிரதமர் மோடியின் அமைச்சரவையில் இடம் பிடித்த தர்மேந்திர பிரதான் இம்முறை மத்திய கல்வி அமைச்சராக மிகப்பெரிய சவாலை சந்திக்க நேரிட்டது. தேசிய போட்டித் தேர்வுகளில் தொடர்ச்சியாக எழுந்த வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடு புகார்கள் நாடு முழுவதும் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் அவர் பதவி விலக வேண்டும் என்ற குரல்களும் வலுத்த நிலையில் தன் தனிப்பட்ட கௌரவத்தை விட மாணவர்களின் எதிர்காலமும் நாட்டின் அமைதியுமே முக்கியம் என கூறி தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் தர்மேந்திர பிரதான். மாணவர் அமைப்பில் ஒரு போராட்டக்காரராக தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய தர்மேந்திர பிரதான் 40 ஆண்டுகளுக்கு பிறகு அதே மாணவர் போராட்டங்களின் அழுத்தத்தால் மத்திய அமைச்சர் பதவியை துறந்திருப்பது இந்திய அரசியல் வரலாற்றில் எதிர்பாராத திருப்பமாக அமைந்துள்ளது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.